தேசிய ஊடகங்கள் எல்லாம் தமிழர்களை பார்த்து கால் துப்புறோம். அந்த தலைவர்கள் எல்லாம் நம்முடைய வழிகாட்டு தலைவராக ஏற்காமல் எனக்கு அந்த சினிமாக்காரனை பிடிக்கும், எனக்கு இந்த சினிமாக்காரனை பிடிக்கும். தாயின் கருவின் 9 மாதங்களுக்கு மேல் இருந்து அடையாட்டு பாராட்டி காட்டி வளர்த்து எதிர்த்து செல்லமாக கைகளிலே தூக்கி ஆனந்த கண்ணீர் அந்த தாய்களின் மார்பு துடிக்கிறது. இதற்கு யாரால் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த எதிரி படைகளை தூஷம் செய்து உலக வரலாற்றில் உயிர் படை படை என்கிற கரம்பொழி படையை உருவாக்கிய மகத்தான நாடு தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன். நாம் தமிழனாக தோற்றமையை பெருமை கொள்கிறோம். நான் ஒரு தமிழன் என்கிற ஒரு மிட்டுக்கு ஒரு சிறுக்கு எனக்கு இருக்கிறது. உலகத்து நல்லாதிக்க நாடுகள் நபிக்கு 10,000 குண்டுகளை வீசுகிற அந்த விமானத்தை என் நம்பி காட்டியிருக்கிற பண மரத்தின் மேலே ஏறி நின்று என் தங்கை இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு அந்த உலகத்தின் நல்லாதிக்க ராணுவம் கொடுத்த அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினான். உன் சகோதரன், உன் சகோதரி, உன் தங்கை, உன் மகள். அது மட்டுமா, தூரம் என்று தமிழக மண்ணில் என் இலங்கை தீவில் எமது தமிழ் மக்கள் மீது குண்டு போட வந்த போர் கப்பல்களை என்ற அங்கேயர் கண்ணிகளும் என்னுடைய பெண் போராளிகளும் கரும்புலிகளும் உடல் முழுவதும் வெடிகுண்டை கட்டிக்கொண்டு கடலிலே நீந்தி சென்று அந்த போர்க்கப்பலை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தன் உடம்பில் கட்டியிருந்த தானியங்கி வெடிப்பொருள் மருந்துகளை வெடித்து சிதறி கடலில் மீன் குருவிகளுக்கு நிறையாகி உலக வரலாற்றில் கடலில் காவியமான ஒரு இனம் தமிழ் இனம். நம்முடைய உறவு ஒப்புக்கொடி உறவு இவ்வளவு பெருமை கொண்ட இனம். நான் கேட்கிற உலக எந்த நாட்டு விடுதலை போராட்டத்துல 4 படை வச்சு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. விமானப்படை, தரப்படை, கப்பல் படை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக எதிரி நாட்டுடைய போர்க்கப்பலாக இருந்தாலும், அது அனுராதாபுரம் விமான தளமாக இருந்தாலும், தன் உடல் முடிவில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு உறக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மருந்து இல்லாமல், கைவரைக்கு செல்ல முடியாமல் நாள் கணக்கு வேலை பார்த்து வேலை புலிகளுடன் சென்று அந்த எதிரி படைகளை தூஷம் செய்து உலக வரலாற்றில் உயிர் படை படை என்கிற கரம்பொழி படையை உருவாக்கிய மகத்தான நாடு நம்முடைய தமிழ் நாடு. நம் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த இனத்தில் பிறந்த நீர் என் தந்தை இலக்கியா சொன்னது போல் வேலி நாச்சியாரும் உலக விடுதலை போராட்ட வரலாற்றுக்கு முன்னைக்கு ஏறாக இருந்த எங்கள் பிள்ளை அம்மானும் முதல் வெடிமருந்து தொழிற்சாலையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வெடிமருந்து தொழிற்சாலையிலே பிடித்து தன் உயிரை வீரவாரியம் படைத்திட்ட மகத்தான வருஷத்தில் பிறந்த நாம், என ஆத்தாவின் தங்கை, என்னுடைய மகள் சினிமா அதிகாரம் பேசிய நபிகளுக்கும் பின்னால் தமிழகத்தில் கேவலமான நீதித்துறைகளாக மாறிவிட்டது ஏற்படுகிறா? என்ன சாதனை படைத்திட்டால் கிருஷ்ண அவளுக்கு கோயில், என்ன சாதனை படைத்திட்ட நயன்தாரா அவளுக்கு இந்த சிலை. நான் கேட்கிறேன், இந்தியாவின் மக்கள் மிகச்சிறந்த வழியில் இருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலாவது இந்த கேவலத்தை, இந்த கேடுகட்ட தனத்தை பார்த்ததுண்டா? ஏன் நம்முடைய பண்பாட்டு நீட்சிக்காக, நம்முடைய காலம் விரட்டது என்பதற்காக, நம்முடைய ஜல்லிக்கட்டுக்காக நம்முடைய தமிழ் சமூகம் தமிழ்நாடு முழுவதும் போராடினான். பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே திறந்தான். லட்சக்கணக்கில் 10 லட்சம் பேர் திறந்தான். ஒரே ஒரு சபை இருந்தான், ஒரே ஒரு பள்ளி இருந்தான், ஒரே ஒரு மயக்கும் போட்டு வீழ்ந்தார். அவர் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்க முயற்சித்து ஆம்புலன்ஸ் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டான். செய்திருந்தா அந்த அளவுக்கு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக, பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டமாக தமிழர் நிலத்தில் சுதந்திர இந்தியாவின் 74 வரலாற்றில் இருந்த தாற்பயத்தை, இருந்த பெருமைகளை என் நடிகளுக்காக சென்று செத்து மடிந்து என் தமிழ் சமூகத்திற்கு மாறாத நீதிப்பெயர் அவப்பெயரை தேடிக்கொண்டிருக்கிறது. தேசிய ஊடகங்கள் எல்லாம் தமிழர்களை பார்த்து காரி துப்புறான். இங்கே என் தங்கை யோசூர் வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல் ஒரு சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு
தமிழீழ விடுதலைக்காகவா, தனித்தமிழ்நாடு கோரிக்கைக்காகவா, இல்லை தமிழ்நாட்டில் மறுக்கப்படுகின்ற உரிமைகளுக்காக நெஞ்ச இடித்து நெஞ்சிரத்தோடு போராட்ட களத்திற்கு வந்து அந்த கூட்டம் வரிசையில் செத்து போனோமா? அதற்காக அவருடைய உயிரை தியாகம் செய்தோமா? உயிர் என்பது ஒரு தாயின் கருவில் 9 மாதங்களுக்கு மேல் இருந்து அடையாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்து எதிர்த்து குழந்தை செல்லமாக கைகளிலே தூக்கி ஆனந்த கண்ணீரிட்டு அந்த தாய்களின் மார்பு துடிக்கிறது. மாரடித்து அழுகிறார்களே, இதற்கு யாரால் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த உரிமை என் தமிழ் சமூகம் சந்தித்திருக்கிறது. இவ்வளவு வெட்கக்கேடாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய அறிஞன், அமெரிக்க அறிஞன், சீன அறிஞன், ஜப்பானிய மொழியில் அறிஞன் எல்லாம் சொல்லுகிறான், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ், உலக நாகரிகத்திற்கெல்லாம் சிந்து சமூக நாகரிகத்திற்கும் சேர்த்து தாய்மொழியாக கீழடி இருக்கிறது என்று உலகமே ஏற்றுக் கொண்டிருக்கிறான். தமிழனுடைய பெருமைகள் அவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம், அவ்வளவு இலக்கிய இலக்கண வளம் கொண்ட ஒரு இனம் சாதாரண சினிமாக்காரனுக்கும் பின்னால் சென்று கிடப்பது ஏனோ? ஏன் அப்படி கிடக்கிற ஒரு கூட்டத்தை தான் அறிவுபூர்வமாக சிந்திக்க தூண்டிய எத்தனையோ தலைவர்கள் நம்மில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களை எல்லாம் பின்பற்றாமல், அந்த தலைவர்கள் எல்லாம் பூத்திலுக்குரியவர்களாக வணங்காமல், அந்த தலைவர்கள் எல்லாம் நம்முடைய வழிகாட்டு தலைவராக ஏற்காமல், எனக்கு அந்த சினிமாக்காரனை பிடிக்கும், எனக்கு இந்த சினிமாக்காரனை பிடிக்கும், எனக்கு இந்த கதாநாயகனை பிடிக்கும் போகிறார் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்துடைய ஆய்வறிக்கை, ஐநா அந்தத்தின் ஆய்வறிக்கை 33 கோடி பேர் இன்னும் 3 வேளை உணவில்லாமல் இந்திய மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டில். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 1000 லிட்டர் பாலாபிஷேகம், 2000 லிட்டர் பாலாபிஷேகம், 2000 அடி கட்டவுட்டு, 5000 அடி கதாகை பேர் என்று போட்டி போட்டுக் கொண்டு வைத்திருக்கிறீர்களே, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி 10 மாதம் சுமந்து பெற்று உங்கள் தாய், உங்கள் கருவறை, உங்கள் தாயின் கருவறையாக வாழ்ந்து உங்கள் அப்படியே ஒரு சின்ன கேள்வி இல்லாம உங்களை பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த அந்த தாயை ஒரு நாள் நினைச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு நாள் உங்க எப்ப நாளைக்கு அந்த தாய் கால ஊர்ந்து வணங்கிட்டீங்களா? இதையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஆனா சினிமா காரணம் தான் செய்வோம், சினிமா காரியம் தான் செய்வோம் அப்படின்னு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்துவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அரசியல் பணி. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய கொள்கை நோக்கங்கள் என்ன சொல்றான்? 90% தமிழ்நாட்டு மக்களை அரசியல் படுத்துவது, தமிழர்களை ஈர்ப்படைய செய்வது, தமிழர்களுக்கு ஈர்ப்புணர்வை ஊட்டுவது, இந்த தரத்தில் பணி செய்வோம். வாய்ப்பு கிடைத்தால் தேர்தல் அரசியலை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய இலக்கு. வெறுமனே ஓட்டுக்காக, பதவிக்காக, முதலமைச்சர் இருக்கை மீது மோகத்திற்காக மக்கள் எப்போது கேட்டால் எனக்கு என்ன, மக்கள் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் பட்டால் எனக்கு என்ன, எனக்கு பதவி நாற்காலி முக்கியம் என்று நினைக்கிற கூட்டம் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கூட்டம். அதனுடன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய அருமை உறவுகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அருமைப்பள்ளி பீட்டா குமார் அவர்களும், அருமைப்பள்ளி சதீஷ் அவர்களும் இந்த பெரிய முயற்சி எடுத்து இந்த 10,000கணக்கான உறவுகளை திரட்டி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய எதிர்கால சந்ததிகளின் வாழ்வின் உரிமைக்காக இங்கே இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அத்தனை அரசு பதவிகளும் இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அரசியல் புரிகளை உருவாக்குவதற்கு இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் இந்த மாவட்டத்துடைய மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். அது பெண்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம். நீ ஜார்க்கண்ட் வந்து, பீகார் வந்து, உத்தரப்பிரதேசத்தில் இறக்குமதி செய்யக்கூடாது. அதற்காக சட்டங்களை இயற்றுங்கள். நரேந்திர மோடியே சட்டம் இயற்றி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சட்டம் இயற்றி, தனியார் துறையில் உனக்கு என்னடா கல்வி தகுதி வேணுமா? டாடா நிறுவனம், அசோக் இண்டிகா நிறுவனம், டைட்டான் மாட்சி கம்பெனி, உனக்கு என்ன தகுதி வேணும் அத்தனை தகுதி உள்ள இளைஞர்கள் இங்கே 10,000கணக்கிலே திரண்டிருக்கிறார்கள். நான் தருகிறேன்.
எனக்கு ஆட்சி அசம்பிள் செய்யறதுக்கு மற்ற வேலைக்கு பெண்கள் வேணுமா? எங்கள் பெண்களை நாங்கள் தருகிற வேலைக்கு நியாயமான சம்பளம் கொடு, உறுப்பிக்கேற்ற ஊதியம் கொடு கேட்கின்ற ஒரு அரசியல் பேர் இயக்கமாக தமிழக வாழ்வில் கட்சி இருக்கிறது. அடுத்து இந்த சோழகர்ல, இந்த பகுதியில, ஒசூர்ல, கிருஷ்ணகிரில பூக்கள் வெளியீடு, விவசாயம் பண்றீங்க, பயிர் வகைகள், பழ வகைகள் உற்பத்தி பண்றீங்க. இதற்கு நியாயமான கட்டுப்படியான விலை இருக்கா? இதற்கு நியாயமாக கட்டுப்படியாக விலை இருக்கா? விலை இல்லை. அது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அத்தனை விதமான பயிர் வகைகளுக்கும், பழ வகைகளுக்கும், காய்கறிகளுக்கும், பொருள்களுக்கும் நியாயமான கட்டுப்படியான விலையை நிர்ணயம் செய்ய ஒன்றிய மாநில அரசுகளே பாருங்கள் என்று கேட்கிற ஒரே அரசியல் கட்சி தமிழக கட்சி. நாங்கள் கேட்கிறோம், நீரில்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை என் மக்களுக்கு தாருங்கள் என்று அரசு நோக்கி அரசு ரீதியான கேள்விகளை முன்வைத்து உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை அணிதிரட்டி போராடுகின்ற இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. குமார் கூப்பிட்டாரு, சதீஷ் கூப்பிட்டாரு, எப்போது கூப்பிட்டாரு, நாங்க வந்துட்டோம் அப்படின்னு நீங்க வந்ததோட மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தது நாளைக்கு உங்களை கேட்பான், சரி குமார் கூட்டாம போனீங்க, பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கிட்டீங்க, அவர்கள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? இன்றே ஒன்றை வாழ்நாளில் நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த நாட்டில் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசு பதவிகளின் ஊடாக, டிஎன்பிசி ஊடாக வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொள்ளுகிறான் என்று இருந்தபோது அதை ஒற்றை எம்எல்ஏவாக தமிழக சட்டமன்றத்தில் எதிர்த்து போராடி வாதாடி தமிழ்நாட்டு வேலை தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்த என் தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று சட்டம் இயற்றி இது இருக்கிற எல்லா வீட்டு பிள்ளை செல்வங்களின் நாளைய தலைமுறைக்கு சட்டம் இயற்ற செய்தவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி மணல்குவாரிகள் இன்று கூட தம்பி குமார் அவர்களுக்கு மிரட்டல் என்கிறார்கள். சங்கர் அவர்களை கோழைகள் கூடவே இருந்து அன்று கூட அவருக்கு உணவு, பிஸ்கட், டீ, காபி, பேக்கர் போய் என்னென்ன சைடிஷோ எல்லாம் வாங்கி கொடுத்து, பின்பண்டங்களையும் வாங்கி கொடுத்து உறவாடி நட்பு பாராட்டி கோழை பெயர்கள், பட்ட பெயர்கள், பட்ட பெயர்கள் அவர்கள் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எச்சரிக்கிறேன், குமாரோ, சதீஷோ, சங்கரோ, எப்படியோ, சூர்யாவோ, சிபிஎஸ் கார்த்திகோ, இன்னும் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மக்கள் யாராக இருந்தாலும் தனி நபர்கள் அல்ல, அவர்கள் லட்சோபரத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை உறவுகள். இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கேட்கிறேன், என்னுடைய அருமை தம்பி சங்கரவுடைய படுகொலைக்கு யார் மூல காரணம்? பின்புலமாக இருந்தவர்கள் யார்? அவரை இயக்கியவர்கள் யார்? அவரோடு தொடர்புகளில் இருந்தவர்கள் யார்? அத்தனையும் இனம் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ அவர் இப்ப சேர்ந்தாரு, அவர் சும்மா ஒரு ஒன்றிய பொருளாளர் இருந்தாரு, வேல்முருகன் விட்டு வரணும்னா விடமாட்டார். அடுத்த மாதம் 14ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுவேன். காவல்துறைக்கு பொறுப்பான இருக்கிற முதலமைச்சர் அவர்களை சட்டமன்றத்தில் விரல் நீட்டி சொரக்கு போட்டு கேள்வி கேட்கிற நெஞ்சுடன் படைத்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. என் தம்பி சங்கர் படுகொலைக்கு நீதி கிடைக்கின்ற வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடும். இது எந்த மாற்றமும் இல்லை.